1 மினிட் நியூஸுக்கு உங்களை வரவேற்கிறோம். சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வைரஸ் காய்ச்சல் மற்றும் சுவாச நோய்களின் பாதிப்புகள் வேகமாக அதிகரித்து வருகின்றன. மருத்துவர்கள் இதை இன்ஃப்ளூயன்சா A H1N1 மற்றும் ரெஸ்பிரேட்டரி சின்சிஷியல் வைரஸ் RSV போன்ற கிருமிகளின் பரவலால் ஏற்பட்டதாக கூறுகின்றனர். கடந்த சில வாரங்களாக மருத்துவமனைகளின் வெளிநோயாளிகள் பிரிவில் OPD 25 விழுக்காடு முதல் 50 விழுக்காடு வரையும், உள்நோயாளிகள் சேர்க்கை 10 விழுக்காடு வரையும் அதிகரித்துள்ளது. மருத்துவர்களின் கூற்றுப்படி இந்த வைரஸ் தொற்று குழந்தைகள், வயதானவர்கள் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவர்களுக்கு அதிக ஆபத்தை விளைவிக்கும். பெரும்பாலான வழக்குகள் லேசானவை மற்றும் தானாகவே குணமாகின்றன என்றாலும், கடுமையான சந்தர்ப்பங்களில் நிமோனியா மற்றும் மூச்சுக்குழாய் அழற்சி போன்ற சிக்கல்களை ஏற்படுத்தி மருத்துவமனையில் அனுமதிக்க வேண்டிய நிலை ஏற்படும். குழந்தைகளுக்கு மூச்சு பயிற்சியும் ஸ்டீராய்டுகளும் தேவைப்படுகின்றன. தமிழக அரசின் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையின் கூடுதல் இயக்குனர் டாக்டர் பி. சம்பத் அவர்கள், இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை தொடக்கத்திலேயே காய்ச்சல் வழக்குகள் அதிகரிக்க தொடங்கிவிட்டன என்று கூறினார். குளேநெகிழ்ஸ் மருத்துவமனையின் தொற்று நோய்கள் பிரிவின் இயக்குனர் டாக்டர் சுப்பிரமணியன் சுவாமிநாதன் அவர்கள்,